கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 90வது அதிகாரம் 2வது வசனத்தை தியானிக்கிறோம். சங்கீதம் 90:2 ஜெபத்தொடர்ந்து செய்திகளை கலந்துள்ளோம். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. வருத்தம் பசிதாக மன துயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசிதாக மன துயரம் அங்கே இல்லை. விண்கிரீடம் வாஞ்சித்தேன், விண்ணவர் பாதம் சேர்வேன். விண்கிரீடம் வாஞ்சித்தேன், விண்ணவர் பாதம் சேர்வேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. சிலுவையில் அறையுண்டேன், இனி நான் அல்ல இயேசுவே. சிலுவையில் அறையுண்டேன், இனி நான் அல்ல இயேசுவே. அவரின் சிந்தையே எனது சொந்தமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையோடு இயேசுவை பின்பற்றுவேன். பரிசுத்த சிந்தையோடு இயேசுவை பின்பற்றுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ்லார், டேனியல் ராஜேஷ் பிரைஸ்லார், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லார், பாலசுந்தரி பிரைஸ்லார். சங்கீதம் 90வது அதிகாரம் 2வது வசனத்தை தியானிப்போம். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீ பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கு தேவனாய் இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஆண்டோடைய நாமத்தை தியானிக்கிறோம். அந்த நாமத்துக்கு பேர் என்ன? அனாதி தேவன். இன்னைக்கு ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை இங்க வாசிக்கணும். இருக்குமா? ஆதியாகமம் ஆதியிலே தேவன் வாழ்த்தி. இந்த ஆதிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு காலம் இருக்கு. ஆதிங்கிறதுக்கு அந்த காலத்துக்கு பேர் என்ன தெரியுமா? காணக்கூடாத உலகம். அந்த காணக்கூடாத உலகத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தார். இங்க இல்ல, நான் காட்டுறேன். பிதாவாகிய தேவன், அது தேவனை பார்க்கிறோம். 2வது வருஷத்துல தேவ ஆவியானவர் இருந்தார். சரியா? இயேசு கிறிஸ்து எங்க இருந்தார்? இயேசு கிறிஸ்து எங்க இருந்தார்? அதை நான் உங்களுக்கு காட்டப்போறேன். முன்னாடி இருக்காருமா, எடுத்துக்கோமா. நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுங்கள். 8வது அதிகாரம் 23வது வசனத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். பூமி உண்டாகும் முன்னும். நம்ம பார்க்கிற ஆதியாக பாப்பா, நீ வேற எங்கே இருக்கணுமா? பழைய ஏற்பாடு பக்கம் 768 பழைய ஏற்பாடு 8:22
23 பூமி உண்டாகும் முன்னம் ஆதி முதல் கொண்டு அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். சரி, இங்கே நம்ம பார்க்குறது தான் ஆண்டவராக இயேசு. 24 வாசகம் பார்ப்போம். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் தியானிக்கப்பட்டேன். அடுத்து மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும். இங்கே ஒரு காமனான முன்னம் 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 ஆதியிலே முன்னம் 26 அவர் பூமி அதன் வெளியிலையும் பூமியுள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் முன்னம் நான் ஜெனிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டடிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றலை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதன் எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அத்திவாரங்களை நிலைப்படுத்தியிலும் நான் அவர் அதையே செல்ல பிள்ளையாய் இருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்தது. எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கலி கொண்டேன். அவருடைய பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு மனமக்களை மகிழ்ந்து கொண்டேன். சரி, இதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெனிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டேன். எடுத்துக்கோங்க, யோவான் 1வது அதிகாரம் 1:18 தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பீதாவின் மடியில் இருக்கிற ஒரே பிறந்த குமாரே அவர்களுக்கு இருக்கிறார். பீதாவின் மடியில். ஏமா, நான் எங்கள் அம்மா மடியில் படுத்த ஞாபகம் எனக்கு சரியா? எப்பம்மா மடியில் படுப்பாங்க? அன்பு இருக்கும்போது. என்னது அன்பு இல்லைன்னா இது நடக்காது. புரியுதா? அதனாலதான் தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை. அவர் காணக்கூடாத கடவுள். காணக்கூடாத கடவுளை இந்த பூமியில் வெளிப்படுத்துறது யார் அப்படின்னா குமாரனாகி இயேசு. ஒரே பேரான குமாரனை அவர் வெளிப்படுத்தினார். சரியா? சரி, அப்ப நம்ம சங்கீதம் 90வது அதிகாரத்தில் பர்வதங்கள் தோன்றும் முன்னம், அந்த பர்வதங்கள் தோன்றும் முன்னதான் நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தில் பார்த்தோம். பர்வதங்கள் தோன்றும். சரியா? இப்ப பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீரே அனாதியா என்றதுக்கு தேவனாக. இதுக்கு முதல் குறிப்பு நான் உங்களுக்கு என்ன காட்ட போறேன்னா 2 காரியங்களை வெளிப்படுத்துகிறார். சங்கீதம் 25வது அதிகாரம் 6வது. கர்த்தாவே, உங்களுடைய இரக்கங்களை உங்களுடைய காரியங்களை நினைத்தது அவைகள் அனாதி காலம் முதல் அனாதி காலம் முதல் இருக்கிறது. 2 காரியத்தை வரும். இரக்கம், காரணம். இரக்கம்னா என்ன சொல்லுங்க? அது கிருபை. இரக்கங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கேன். திரும்ப அந்த சம்பவம். திருவனந்தபுரத்தில் என்னுடைய மனைவி பேரில் ஒரு வீடு. அந்த வீட்டில் அது என் மனைவிக்கு திருமணத்தப்ப ஒரு டவுரியாக கொடுத்தாங்க. அப்போயே அவங்க மாமியார் எழுதி கொடுத்தாங்க. ஆனால் அவங்க ஒன்றும் செய்யலை. என்ன செய்ய? டாக்ஸே கட்டல. டாக்ஸே. ஆமாம். அந்த ஆஃபீஸுக்கு என் மனைவி நிறையா டைமண்ட் நெக்லஸ், பக்கத்தில் சுனில் ஒரு டிரைவர், 2 பேரும் நான் பக்கத்தில் நிற்கிறேன். ஏன்னா அந்த லாங்குவேஜ் தான் அவங்களுக்கு தெரியாது, மலையாளம் தெரியாது. நான் பின்னாடி நிற்கிறேன். அங்கே வேணு சார் அப்படின்னு அவர் தான் எனக்கு இன்சார்ஜ். இந்த வேணு சார்கிட்ட போய் அப்ளிகேஷன் நின்றுட்டாங்க. அவர் டேக்ஸ் கட்டின ரிசிப்ட் எங்கே அப்படின்னு கேட்டார். டேக்ஸ் கட்டலான்னு உடனே தூக்கி எழுதிட்டார். நினைச்சாரு, தூக்கி எடுத்து என்னே பார்த்தாரு. சார் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டார். இந்த அம்மாவுடைய கணவனை சொன்னேன். உட்காருங்க சார். விருதுனாருனா ரைட்டு, எல்லாருக்கும் எங்கள் அப்பா வந்து என்னையும் தெரியும், செய்வாங்க. அங்கே எனக்கு தெரியுமா? உட்காருங்க சாப்பிட்டு. அதான் அதுக்கு தான் இறக்கம். புரியுதா? இறக்கங்கிறது ஆண்டவர் அவர் கல்ல இறக்கத்தை கட்டுறது. அந்த இறக்கம்னா அனாதி உலகத்துக்கு முன்னாடி அந்த இறக்கத்தை உட்காருங்க சார். உட்கார்ந்து அந்த தூக்கி போட்டதை எடுத்தார். அவர் தான் தூக்கி போட்டது எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். ஓ, உங்களுக்கு நீங்கள் சுகுணாபாயுடைய மனைவி மக்க உங்களுக்கு டவுரியாக கொடுத்தாங்க, சரி அப்படின்ட்டு நீங்கள் உட்காருங்க. நான் 3 மணிக்கு உங்கள் இடத்த வந்து நான் இன்ஸ்பெக்ஷனுக்கு வரேன். இல்லை 3 நாள் கழிச்சு வருவேன். நான் தங்கியிருக்கிற ஹோட்டலில் இப்போ அப்போல்லாம் இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் கிடையாது.
நான் நினச்சேன் இருக்கிற பில்லில் நம்மளை தாட்டிடுவாங்க அப்படின்ட்டு சரி என்ன பண்ணுறது 3 நாள் கழிச்சு தான் வருவேன்னு சொல்கிறேன். அப்போ கொஞ்ச நேரத்தில் வந்தார், நீங்கள் கூப்பிட்டுருந்தாரு. நீங்கள் மத்தியானம் 3 மணிக்கு வாங்க, 3 நாள் ஒரு 3 மணிக்கு வாங்க, நான் இன்ஸ்பெக்ஷன் வந்து பார்க்குறேன் அப்படின்னாரு. காரில் ஏறுறாரு, வேறு மாதிரி இருக்கார். அப்படியே ஒரு அன்பாக இருக்கார். அவர் சொல்கிறாரு, சார் உங்கள் சொத்துனா டேக்ஸ் கட்டலைன்னா உங்கதே கிடையாது சார் அப்படின்ட்டு நேராக அந்த வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போன உடனே அந்த ஒரு லேடி தான் வாடகைக்கு என்னைய பார்த்தோன்னு வணக்கம் வச்சுட்டு, டாக்டர் சார் வாங்க அப்படின்னு. அவர் கேட்குறாரு, உங்களுக்கு தெரியுமா இது ஓனருடைய மருமக சார், இப்படி தான் தெரியாமல் இருக்கு. அதை நோட் பண்ணிக்கிறாரு. அதாவது ஒரு இதுக்கு டேக்ஸ் கட்டும்போது கண்டவனுக்கு போட்டுறக்கூடாது. அதனால் நோட் பண்ணிக்கிட்டு அவர் சொன்னார், ஒரு 15 நாள் உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் சார். இதுக்கு பேர் என்னது? இறக்கம். இது எப்போ உண்டாச்சு? உலக தோற்றத்துக்கு முன்னாடி. இது என் மனைவிட்டையும் கிடையாது, அந்த அந்த டிரைவர்ட்டையும் கிடையாது, சுனிலா வந்தார். இதைத்தான் நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 25வது அதிகாரம் 6. கர்த்தாவே இரக்கங்களையும் உங்களுடைய காரணங்களை நினைத்தலும் அவைகள் அனாதி காரணம் என்னன்னா திக் கிரேஸ். இப்போ ஒரு பெட்ஷீட் வாங்குறோம், அந்த பெட்ஷீட் நல்லா திக்காக இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா பொறுத்துனாலும் கொடுத்தான். அதான் திக் கிரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இது உலகத்தோடு முன்னாடி ஆண்டோடு செஞ்சார், உண்டு பண்ணி வச்சார். யாத்ராகமம் 33வது அதிகாரம் 19. 33:19. அதற்கு அவர் மோசே தன் கூடவே அதான் 19. அதற்கு அவர் என்னுடைய தாயை எல்லாம் நான் 33:19 அதான் ஆரம்பிச்சிங்க. எல்லாம் நானும் கடந்து போகணும். கர்த்தருடைய நாமத்தை என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபை என்று சுத்தமாய் கேட்டுப்பாங்க. ஐயா, ஆண்டவர் எல்லார் மேலேயும் கிருபையா இருக்க மாட்டாங்க. இது நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தேன். 2000 ரசிக்கப்பட்டேன். இப்போ எத்தனை வருஷமா நான் ஆண்டவரோட கூட இருக்கேன்? 25 வருஷமா ஆண்டவரோட கூட இருக்கேன். எல்லார் மேலேயும் தயவோடு இருக்க மாட்டாங்க. அவர் ரொம்ப செலக்டிவாக இருப்பார். ஏன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். ஏன் நீங்கள் ஒரு சிலர் மேலே தயவு வச்சுருக்கீங்க, ஒரு சிலருக்கு இறக்கமாக இருக்கிறீங்க, ஒரு சிலருக்கு காரியத்தை சொல்கிறீங்க. அவர்கிட்ட கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? வா, நாங்கள் 3 பசங்க எங்கள் வீட்டில், சரியா? எங்கள் அம்மா என்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் தலையில் கை வச்சு என்னை ஆசிரியர். மூத்தவங்க தான் செய்யணும். ஏன் என்னை செஞ்சாங்க தெரியாது. வாசிங்க. எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருக்கும், அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், கிருபையா இருப்பேன் என்று சொல்லி நீ என் முகத்தை இருங்க. நீங்க தப்பா வச்சுக்கணும். எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கணும், அவன் மேல் இரக்கம். சரிங்களா? அந்த இரக்கமும் கிருபையும் ஆண்டவர் செலக்டிவா ஒரு சிலர் கொடுத்துருக்க. அவங்க தான் கொடுப்பாரு, எல்லாம் கொடுக்க மாட்டார். நீங்க யார்கிட்ட கேட்கணும்? ஏன் இறக்கப்படுறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா என்னுடைய தெரியாது. நான் உட்கார்ந்து மெசேஜ் எழுதி 4க்குள்ள மெசேஜ் எழுதி முடிச்சிட்டேன். காலையில் 7:30 மணிக்குள்ள மெசேஜ் எழுதியாச்சு. இப்படி உட்கார்ந்து எழுதிக்கிட்டே இருக்கு. ஏன் எழுதிக்கிட்டே இருக்கேன்னு கேட்டால், எனக்கு அவர் மேலே இருக்கிற இறக்கமும் கிருபையும் தொடர்ந்து எனக்கு வேணும். அதனால தான் நான் உட்காந்து நினைச்சேன் எழுதிட்டு. இதெல்லாம் எப்போ உண்டு பண்ணனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே வசனத்தை ஆவியானார் ரோமர் 9வது அதிகாரம் 15. ரோமர் 9:14 வாசிங்களா? அப்பதான் நீங்க கேட்ட கேள்வி 13. அப்படியே சிநேகித்தேன் எழுதியிருக்கிறது. அநீதி. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கு. தேவனத்துல உண்டு. அநீதி என்ன அர்த்தம்? பட்சபாதம். ஒருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி பண்றது. பாத்தீங்க, நாம் என்ன சொல்லுவோம்? தேவனத்திலே அநீதி உண்டு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அவர் மோசேயை நோக்கி இதான் இப்ப நம்ம யாத்திரை பார்த்தோம்ல, அந்த வசனத்தை இங்க வந்து ஆவியானவர் எழுதுறாரு. அவர் மோசையை நோக்கி, எவன் மேல் இரக்கமாய் சுத்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் ஒழுக்கமாய்
சுத்தமாய் இருப்பேனோ அவன் மேல் சுத்தமாய் இருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடினாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலையா. இப்ப நான் உட்கார்ந்து எழுதுனேங்கிறதுக்காண்டி ஆண்டவர் நினைக்க மாட்டாரு, இறங்க கொடுக்க மாட்டாரு. அது அவற்றிலிருந்து வரணும். இறங்குகிற தேவனாலே வரும். அப்புறம் மேலும் இதில் வல்லமையை பாருங்க, ஆதலால் எவன் மேல் இரக்கமாய் சுத்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமா இருக்கிறார். எவனை கண்ணப்படுத்த சுத்தமாய் இருக்கிறாரோ அவனை கண்ணப்படுத்துகிறார். எல்லாமே அவர் சர்வ வல்லவர், அவருடைய கரத்திலிருந்து வருது. நம்மளால உண்மை ஸ்பெஷல் பவர் செலெக்ஷன். சரியா? இந்த செலெக்ஷனை ஆண்டவர் எப்ப செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபேசியர் 1வது அதிகாரம் 1வது அதிகாரம் 4வது வசனம். எபேசியர் நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும். பக்கம் நான் சொல்றேன்மா, 263 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றம் இல்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலகத்தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை உலக தோற்றத்திற்கு முன்னே இந்த தெரிந்து கொள்வது எப்ப பண்ணாரு? உலக தோற்றம். எல்லாம் இந்த உலக தோற்றம் முன்னாடி நடந்து முடிச்சுக்கணும். ஏமா உலக தோற்றம் முன்னாடி நம்ம இருந்தோமா? அவருடைய சிந்தையில் இருந்தோம். ஆனா வந்தது லேட்டரா. அப்ப அவருக்கு இந்த வருஷம் எல்லாமே அவருக்கு முக்கியமே கிடையாது. பிளான் பண்ணிட்டாரு. எந்த வருஷம் யாரை உண்டு பண்ணணும்னு அவருக்கு பிளான் பண்ணிடுறாரு. அந்த வருஷம் அவர் செய்வாரு, உண்டு பண்ணிட்டு போகிட்டே இருப்பார். புரியுதா? இதுதான் ஆண்டவருடைய உலக தோற்றமுடைய காரியம். இதுல என்ன இன்னைக்கு இப்ப பார்க்க போறோம்னா, அன்பு. என்னது? எரேமியா 31வது அதிகாரம் 3வது 31:3. பூர்வ காலம் முதல் கர்த்தருக்கு தரிசனையானார் என் வாய். அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அனாதி தேவனுக்கு இருக்கிறது அனாதி சிநேகிதம். ஆதலால் ஆதினத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். இப்ப அனாதி சிநேகிதத்தை ஆண்டவர் யாருக்கு எப்ப கொடுக்கணும் அவருக்கு தெரியும். யாருக்கு? எனக்கு நாங்க போய் நிக்கிறேன், என்னை அந்த ஆளுக்கு யாருமே தெரியாது, உட்கார வைக்கிறாரு, எனக்கு உதவி செய்யறாரு. என் மனைவி எல்லாம் பாத்தீங்கன்னா அவ களத்துல என்னமா போடுவா? டைமண்ட் அதை போட்டுதான் பந்தாவா போய் நிக்கிறான். ஆனா அந்த ஆளு மூஞ்ச பார்த்து திட்டாரு, என்னைய பார்த்து திட்டாரு. அடுத்த கொஞ்ச நேரத்தில் என்னாச்சு நான் சொல்றேன். இல்லை சார், நீங்க ஆர்த்தோபெடிக் சர்ஜனுக்கு நியூஸ் வந்துச்சு, நீங்க ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவங்க கூட்டம் தான் வந்தேன். அவருக்கு நான் இந்த ஆயுர்வேத மெடிசன் சொன்னேன். சார் நீங்க அலோபதி டாக்டர் சார்? ஆமா, எனக்கு இதுதான் நான் எழுதுனேன். கூட 2 சொல்லிட்டாங்க. சார் இவருக்கும் கஷ்டப்படுறாரு சார், நீங்க எழுதி கொடுங்க சார். இப்படி மக்கள் வர ஆரம்பிச்சாங்க. நியூஸ் ஆரம்பிச்சு வேணும் சார் சொல்றாரு. கொஞ்ச நேரத்தில் நீங்க பாப்புலர் ஆகிட்டு பார்த்தீங்களா? அது அனாதி சிநேகிதம் ஒவ்வொருத்தரும் எப்படி கொண்டு நமக்கு தெரியாது. ஆனா அதை உன்னை இழுத்துக் கொள்கிறது. இழுத்துக் கொள்றதுனாலமா நம்ம போய்த்தான் ஆகணும். ஆமா, இப்போ ஒரு கலெக்டர் வர்றாரு, உன்னை கூப்பிட்டு விட்டா நீ என்ன செய்யணும்? போய்தான், போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. அதான் இழுத்துக் கொள்கிற ஒரு காரியம். இதை நீங்க புரிஞ்சுக்கிறது தான் 25:6 சங்கீதம். எங்க வாசதான் திரும்ப வாசம். சங்கீதம் 25:6. நினைத்துள்ளோம் அநாதி காலம். அன்னைக்கே பிக்ஸ் பண்ணி வச்சார். நம்ம இப்பதான் நினைக்கிறோம், அதை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். 3வது ஒரு காரியத்தை பார்க்க போறோம். அநாதி உபாகமம் 33வது அதிகாரம் 27வது வசனம். 33:27. அநாதி தேவனே, அநாதி தேவன். அப்ப இந்த அநாதி தேவன்கிற ஒரு காரியத்தை யாருக்கு வெளிப்படுத்துறான்னா, மோசேக்கு முதலாக எப்படி வெளிப்படுத்தினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஐ ஆம் ஐ, அதான் நானே வெளிப்படுத்தினார். அப்புறம் யெகோவா நாமத்தை வெளிப்படுத்தினார். யெகோவா நீசி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நாமத்தில் ஒரு வல்லமை இருக்கு.
ஆபிரகாமுக்கு என்ன நாமத்தை வெளிப்படுத்தினார் சொல்லுங்க பாப்பா? நான் சர்வ வல்லவர் அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க? அங்க ஆபிரகாமுக்கு ஒரு தேவை இருக்கு. அது என்ன தேவை தெரியுமா? பிள்ளை இல்லை. இந்த பிள்ளை இல்லாத ஆபிரகாமுக்கு ஆசீர்வதிச்சு பிள்ளை கொடுக்கணும். ஆனா இப்ப முடியும் போது எப்படி வெளிப்படுத்துகிறார்? அநாதி தேவை. சரி வாசிங்க பாப்போம். 27. அடைக்கலம். அடைக்கலம் என்னதுமா? ஓடி வந்து தங்குறது தான் அடைக்கலம். புரியுதா? இப்ப வேற யாரும் எனக்கு உதவி செய்ய, ஆண்டவர் மாத்திரம் எனக்கு உதவி செய்யணும்னா அது அநாதி தேவன், அடைக்கலம். அப்புறம் அந்த புயத்துக்கு பேர் என்னது? நித்திய புயங்கள். போன தடவை நான் சொன்ன அர்த்தம் தான் அது நித்திய புயம். அடுத்து எஸ், சத்துருக்கள் நமக்கு விரோதம் வர்றாங்க. அந்த நேரத்தில் அவருக்கு என்ன செய்யறாரு? நித்திய புயத்தினால் நம்ம பாதுகாக்கிறாங்க. இப்போ எனக்கெல்லாம் எத்தனையோ சத்துருக்கள் எனக்கு விரோதம் வரும்பொழுது ஆண்டவர் என்ன செய்யறது? அந்த நித்திய புயத்தினால என்னை பாதுகாக்கிறார். பாத்தியா? இந்த நித்திய புயத்தில் என்ன இருக்குன்னா, முதல் நம்பர் 1 பாதுகாப்பு. பாதுகாப்புனா என்னதுமா? ஒரு அம்மா அல்லது அப்பா இந்த பிள்ளைய கையில் வச்சு, குட்டி பிள்ளைய அந்த கையில் பிடிச்சிட்டு போகும்போது அந்த பிள்ளைக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. யார் மேல? அப்பா மேல. 2வது நம்பிக்கை. இந்த நம்பிக்கை யாருக்கு இருக்கு? பிள்ளைக்கு இருக்கு. எங்க அப்பாவை என்னை கைவிடவே மாட்டேன். 3வது உறுதி. யாரும் என் கையில் வந்து எடுக்க முடியாது. ஏன் பேரன் ஸ்டீவ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு அப்பா நாங்கள் இதோட நான் ஒரே ஒரு தான் ஃபாரின் போயிருக்கேன், சிங்கப்பூர். என் மடியை விட்டு இறங்க மாட்டான். மடியை விட்டு இறங்க மாட்டேன். என் கையை பிடிச்சிக்குவோம். ஏன் கையை பிடிக்கிறான்னா, புது இடத்துக்கு வந்திருக்கிறோம். தாத்தா தான் எனக்கு பாதுகாப்பு. கையை பிடிச்சிக்கிட்டு அசையவே மாட்டான், நிறுத்த மாட்டான். ஒவ்வொரு கேள்வியை காப்பான். ஒரு சின்ன உதாரணம் நான் சொன்னேன். நான் இப்போ ஜெராக்ஸ் நோட்ஸ் என்ன பெரிய பெரிய புத்தகம் கொண்டு வந்து, அப்போ யாராவது கூப்பிட்டாங்கன்னா ஒரு கோடு போடுவாங்க. கேப்பா, தாத்தா எதுக்கு தாத்தா கோடு போடுறீங்க? நான் சொல்லுவேன், இந்த பெரிய ஜெராக்ஸ் இது எங்கே விட்டேன்னு எனக்கு தெரியாது. கோடு போட்டாச்சு நான் திரும்ப எழுதும்போது இந்த கோட்டில் தான் அதுக்கா தாத்தா கோடு போடுறீங்க? என்னை வந்து 100க்கு 100 பார்த்துக்கிட்டே இருக்கும். காரணம் இப்போ பார்ப்பானா, எப்போ போயா தாத்தாவுக்கு போய்கிட்டே இருக்கு. ஏன்னா பெரிய வேலை ஆகிட்டான். அன்றைக்கெல்லாம் ஒரு காரியத்தை சொன்னால் எங்களுக்கு ஒரு சந்தேகம் தானே அவன்கிட்ட நான் கேட்கணும். ஏன்னா எல்லாம் நியூஸ் படிச்சுட்டு இருக்கான். சரியா? இப்போ யாருக்கு தேவையில்லை? தாத்தா தேவை. ஸோ அது உறுதி. ஸோ இது எங்கே இருக்குன்னா, ஆத்மாவில் ஒரு கலக்கம் வரக்கூடாது. இந்த சத்ரு என்ன செய்வான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4வது அதிகாரம் 5வது வசனம். அவ்வளவு பிசாசு பார்த்தீங்களா? அவனுக்கு என்ன வல்லமை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உப்பிரில போய் நிறுத்தி வச்சிட்டான். இப்போ மரியாதை இருக்கு. நீ எத்தனை வருஷம் அங்கே வேலை பார்க்குற? நீ 30 வருஷம் வச்சுக்க. பெரிய டாக்டரை கூட்டிட்டு வந்து இது மேலே ஏற்றி நிப்பாட்ட முடியுமா? உனக்கு அந்த வல்லமை கிடையாது. ஆனால் சாத்தனுக்கு எல்லாம் வல்லமை இருக்கு. இங்கே வந்து நிப்பாட்டிச்சுட்டான். நிப்பாட்டிச்சு என்ன சொல்றாங்க கேளுங்க. நிவாசமா, நீங்கள் தேவனுடைய குமாரனே ஆனால் ஒரு சந்தேகத்தை நீ புதியான்ட்டு. அப்ப அந்த புதியான்னு சொல்லும்போது அந்த தேவனுடைய கரம் நித்திய போய் நம்மளை என்ன செய்யுது? பாதுகாப்பு. இதுதான் சத்ரு நம்மளை செய்யும் போது நம்ம இந்த 8வது வசனம் வாடிக்கணும். உயர்ந்த மலையில் கொண்டு போய், இல்லைங்களா? உயர்ந்த மலையில் கொண்டு வந்துட்டு எல்லாத்தையும் காமிச்சு நீங்க என்னைய பணிந்து கொண்டால் எல்லாத்தையும். அப்போ அந்த பணிந்து கொள்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இங்கேருந்து டைரக்ஷனை மாற்றி ஒரு விக்கிரத்தை கொண்டு போகிறதுக்கு சாத்த முயற்சி பண்ணணும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவருடைய பாகத்தில் இருக்கும்போது இதனால என்ன ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 ராஜாக்கள் எடுத்துக்கோங்க. ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4 வாசிக்க. பயணம் செய்து ஒரு சூறை செடியின் உட்கார்ந்து
நான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். அவ இவனுக்கு என்ன ஆசை? இப்பதான் முந்தின அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மேல இருந்து அக்னி இறக்கி ஒரு பெரிய அற்புதத்தை சேர்ந்தது எலியா. ஆனா இவனுக்கு ஒரு சோர்வின் ஆவியை தூக்கி போட்டான் சாத்தான். அது என்ன சொல்லும்? நான் சாக வேண்டும். புரியுதா உங்களுக்கு? இந்த டிப்ரெஷன் வரவங்க யாருமே கிடையாது. எல்லாருக்கும் அந்த சோர்வு வரும். இந்த சோர்வு கொஸ்டின் வரும். ஆனா ஆண்டவர் என்ன செய்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் வந்து ஒரு பெரிய ஒரு ஊழியத்துக்கு கொண்டு போயிடுறாரு. அது ஆண்டவரால் மாத்திரம் முடியும். சரியா? இதுல உபாகமம் 33வது அதிகாரம் அந்த நித்திய புயத்துக்குள்ள இருக்கும்போது நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் பார்த்து நம்ம ஊழிக்க போயிடும். 33வது அதிகாரம் 29வது இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். முதல்ல பாக்கியவான். இந்த பாக்கியவான்ங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். மத்திய 5வது அதிகாரம் பாக்கியவான் 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 இருக்கா. இங்க ஆண்டவர் நீ அது எப்ப ஆண்டவர் நீ வந்து அந்த நித்திய புயம் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அவர் என்னால் அனுபவித்திருக்கார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா அவர் நம்மளை எப்படி பார்க்குறாரு? வாக்கியவான். சரி, நம்பர் 1 வாக்கியவான். நம்பர் 2 சகாயம் செய்யும் கேடகம். சகாயம் இது இங்கிலீஷ் புக்கில் ஷீல்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ராயட் நடக்கும். ராயட் நடக்கும்போது போலீஸ் கையில் என்ன வச்சுருப்பாங்க? ஒரு ஷீல்ட். இப்போ பின்னாடி இருந்து ஒருத்தன் குத்துறான்னு என்ன ஆகும்? அங்கே ஒரு பாம்பை தூக்கி போடுறாங்க. போலீஸ் என்னாச்சு? விசுவாசம். ஆனால் அவர் நம்முடைய ஆண்டவர் யாருன்னா சகாயம் செய்யும் கேடகம். அடுத்து பாருங்க, மகிமை பொருந்திய பட்டயம். அவர் மகிமை பொருந்திய பட்டயம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பட்டயம்ங்கிறது என்னது? ஒரு கத்தி. இது உங்களை பாதுகாப்பு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா நிறைய பாதுகாப்பு. உங்க கையில கட்டி கொண்டு இந்த பொண்ணை வச்சு கையில வச்சுக்க வேண்டியதான், என்ன செய்ய வேண்டியதான். ஆனா இது மகிமை பொருந்திய பட்டயம். அடுத்து அவரே ஒரு சத்துருக்கள் உனக்கு இச்சகம் சத்துரு பேச முடியாம செய்வார். சத்துருக்கள் எழுத்து வேற. பேச முடியாம. இப்ப உங்களுக்கு இன்னொரு சாட்சி நான் சொல்றேன். இங்க நம்ம ஆஸ்பத்திரிக்கு ஆர்எஸ்எஸ் தரங்க வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? மறியல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஊழியர் செய்கிறாங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் எஸ்பி பெர்மிஷன் கொடுக்கல. என்ன செய்யலை? பெர்மிஷன் கொடுக்கல. இவங்க ரொம்ப சாட் ஆகிட்டாங்க. எஸ்பி பெர்மிஷன் கொடுக்கலான்ட்டு. இப்போ நாங்கள் ஒரு மீட்டிங் போட்டு சாயங்காலம் இன்னும் போய் இல்லாத ஒரு வணக்கம் வச்சு உங்கள் இருதயத்தை நான் புண்படுத்தினா எங்களை மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள பேசுறதுக்கு நான் சில சான்ஸ் இருக்கு. எவ்வளோ தூரத்துக்கு என்னை தாழ்த்த முடியுமோ தாழ்த்தி கடைசியில் அவங்களால என்ன செய்ய முடியல? பேச முடியும். எல்லாம் முடிச்சு எங்கள் அண்ணன் வந்து சொல்கிறேன், கற்று நான் தான் சார். இப்போ கால் வலிக்கு அப்போ அந்த பையன் சொல்கிறேன், கால் வலிக்கு நீங்கள் பாருங்க சார். மருந்து மாதம் போய் கொடுத்தேன். அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு ஒரு ஃபோன், என் ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டான். சார் நான் ஓபிலாக பார்த்துருக்கேன், கீழே வந்து கால் புண்ணாயிருச்சு சார், கொஞ்சம் பாருங்கள் சார். பார்த்து மருந்து கொடுத்தேன். அடுத்த நாள் நான் வெளியூர் போகிறேன். நான் ஃபோன் பண்ணேன், தம்பி எப்படியா இருக்கு சார்? எப்படி இருக்கீங்க? நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் சார். எங்கே போயிட்டுருக்கேன்? இனி எனக்கு அக்கன் சார் பேசுவானா? அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். என்ன செய்வாங்க? அடங்குவார்கள். மேடுகள்ங்கிறது உனக்கு அவர்களுக்கு கீழே அர்த்தம் பவர். இதுக்கு ஆண்டவர் உனக்கு என்ன செய்யறாருங்கிறது மட்டும் பார்த்து முடிக்க போகிறோம். அபகுக் பக்கம் 1089 1089 அபகுக் 3வது அதிகாரம் 19. ஆகையால் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களில் போலாக்கி ஈரமான ஸ்தலத்தில் என்னை நடக்க பண்ணார். மான் கால்கள் என்ன மாற்றம்? மான் கால்கள்லாம் எங்கன்னா அது வந்து ஏரியா. ஒரு குதிரை போக முடியாது, யானை போக முடியாது. ஆனால் இது என்ன செய்யும்? உயரமான ஸ்தலம்.
இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டுடைய நாமம் உலக தோற்றத்துக்கு முன்னாடி இருந்த நாமம் அனாதி. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. அனாதி தேவன் நாமத்தை நாங்கள் தியானித்தோம் ஐயா. அதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஐயா அந்த தயவு, அன்பு, இரக்கத்திற்குள்ள வர வேண்டும் ஐயா. அவர் இரக்கம் கொள்ள சித்தமாக இருக்கிறவர்களோ அவர் மேல் இரக்கமாக இருப்பேன் என்று சொன்னீங்கள் ஐயா. இருக்கிற ஒவ்வொரு மேலும் அவர் இரக்கத்தை காட்ட வேண்டும் ஐயா. உலக தோற்றத்துக்கு முந்தாடி உண்டான இரக்கம் ஐயா. அதற்காக நன்றி. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன்.